நான் பல இடங்களில் சொன்னது போல கொலை என்பதோ பாலியல் வன்முறை என்பதோ முதல் முறையாக தமிழகத்தில் நடக்கவில்லை. ஆனால் அந்த அச்சமற்ற தன்மை, இவ்வளவு பேர் கையில் எப்படி ஆயுதம் கிடைச்சது, இவங்க அத்தனை பேருமே குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து மது எவ்வளவு பெரிய சீர்கேடுக்கு வித்துடுகிறது, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் எவ்வளவு மலிவாக கிடைக்கின்றன, எல்லா இடத்திலும் கிடைக்கின்றன. இது மாதிரி ஒரு சின்ன கோபம், ஒரு வார்த்தை பேசிட்டான், திட்டான், ஜாதி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கடுமையாக போய் தாக்க நம்ம நாங்குநேரில் பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஜாதியை பின்புலம் ரொம்ப காரணம் பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் நாட்டி விட்டு இண்டு பேசினாங்கன்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே டீ கடையில் டீ குடிச்சவங்க மேலே தாக்கல் நடத்தினாங்க பார்க்குறேன். இப்படி சம்பவங்கள் ஒரு நாள் நிகழ்வாக ஏதோ ஒரு நாள் நிகழ்வாக தொடர்ந்து நிகழ்வாக இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரியான சென்சிட்டிவான போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க கிரேடு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து சர்வேலன்ஸ் அதிகமா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து திடீர்னு இன்னைக்கு காலைல குடிச்சிட்டு வந்து ஒருத்தர் போய் வெட்டுவான் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து வழக்கமாக நடக்கிற ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸை வந்து நீங்க வந்து ரவுடி லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு ஏ டு ஏபிசின்னு போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு காலைல குடிச்சிட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் போய் வெட்டிட்டு வந்து சொல்லிக்கணும்னு எப்படி தடுக்க முடியும்? அப்ப அதற்கான காரணமாக கோவம் இருக்குது, அது காரணமாக சரக்கு இருக்குது. அந்த சரக்கு வந்து போற இடம் பூரா கிடைக்குது. காலைல 12 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் சொல்றாங்க. ஆனா 24 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பா கிடைக்குது. எங்க வேணாலும் அது கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில பார்த்தோம், மதுரை மரக்காணம் பக்கம் பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே நம்ம கண்கூடா பார்த்தோம். அப்போ வந்து இது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் கிடைக்குது, நல்ல சாராயம் கிடைக்குது, மேல்நாட்டு சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது அப்படின்னா வேற எங்க போய் முடியும்? நான் பல முறை பயன்படுத்துற அதே வார்த்தை, அச்சமற்ற தன்மை.